ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் புதுசாக ஒரு தங்க நகை வாங்கியிருக்கிறேன். எந்த ஸ்கீம் மூலியமாக நான் வாங்கினேன், எனக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேமிப்புலகம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். நான் எந்த கடையில் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்காலில் இருக்க எம்ஏஜி பாஸ்கர் ஜுவல்லரியில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிறேன். நாகப்பட்டினத்தில் இருக்கிற லோக்கல் ஷாப்லேலாம் நான் விசாரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எந்த கடையிலையுமே நகை சீட்டு வந்து பெனிஃபிட்டாக தோணலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாளாகவே காரைக்காலில் தான் வந்து சீட்டு கட்டிகிட்டு இருக்கேன். நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் காரைக்காலில் இருக்க பிஎஸ்ஆரில் தான் நிறைய நகை சீட்டு கட்டி நகையெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட நகை சீட்லாம் ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் ஸ்கீம் முடிஞ்சு நம்ம நகை எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சில விஷயங்கள் அவங்கள்ட்ட எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், நகை சீட்டு கட்டுறதில்ல. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கடையில் வந்து நம்ம நகை சீட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்காலில் நான் விசாரிச்சிட்டு இருந்தேன். ஒரு 4-5 கடை பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கினேன். 4-5 கடையில் பார்த்தீங்கன்னா நகை சீட்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, பிஎஸ்ஆரில் இருக்கிற மாதிரி ஒரு சில கடைகளில் இருந்தது. ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆரை விட ஒஸ்ட்டாகவே இருந்தது நகை சீட்டு. ஸோ அதனால் நான் வந்து எந்த கடையிலையும் கட்டலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு காரைக்காலில் இருக்கிற இந்த எம்ஏஜி பாஸ்கர் கடை வந்து கண்ணில் பட்டுச்சு. ஸோ அங்கே போயிட்டு நான் ஸ்கீம் பற்றி விசாரித்தேன். அவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா, பழசுக்கு புதுசு ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஸ்கீம் ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த ஸ்கீம் எனக்கு பெனிஃபிட்டாக தோணுச்சு. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா 9 மாதம், 12 மாதம், 14 மாதம், 17 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 12 மாத ஸ்கீமில் ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து இது 12 மாதமாக இருக்குது. அதாவது ஏப்ரல் 1, 2026லேருந்து இது 12 மாதமாக ஆயிட்டு. ஆனால் நான் வந்து போன ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணும்போது இது வந்து 10 மாத ஸ்கீமாக தான் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்க்கலாம். ரேட் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். இது ரேட் புக் பண்ணுறதுனா எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 1 கிராம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அந்த கோல்டு ரேட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் நமக்கு தேவைப்படுது 1 கிராமுக்கு அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம கட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம கட்டி வச்சு நம்ம வந்து இதில் வந்து வாங்கிக்கலாம். 1 கிராம்லேருந்து மினிமமாக மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலுமே வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து பணத்தை வந்து கட்டிக்கலாம். இது மேரேஜ் ஸ்கீம் அப்படின்றதுனால, இப்போ வந்து உங்களுக்கு பெண் குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மேரேஜுக்காக நீங்கள் தங்கம் சேமிக்கிறீங்க அப்படின்னும்போது, உங்கள் ஊரில் இருக்க லோக்கல் ஷாப்பில் இந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருந்தது அப்படின்னா, நீங்கள் விசாரித்து பார்த்து ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்பிக்கையான கடையாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்புறம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, பெனிஃபிட்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, செய்கூலி சேதாரம் இந்த ஸ்கீமில் கிடையாது. இதில் வந்து பணமும் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் கோல்டு காயின் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா, அதையும் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பழைய தங்கத்தை நம்ம கொடுத்துட்டு ஜாயின் பண்ணும்போது கிராமுக்கு ஒரு ரூ. 100 மட்டும் கழிச்சிப்பாங்க. 12 மாதத்துக்கு பிறகு நகை ரேட்டு ஏறி இருந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. ஏன்னா நம்ம ரேட்டு வந்து புக் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அந்த ரேட்டுக்கே நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் கிடையாது. ஜிஎஸ்டி நம்ம கட்ட வேண்டியதில்லை. எம்ஏஜி பாஸ்கர் ஜுவல்லரியே நம்ம ஜிஎஸ்டியை வந்து கட்டிடுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 11 மாத ஸ்கீமு மங்களன் மங்கள் திருச்சி சேலத்தில் இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. அங்கே வந்து 11 மாதமாக இருக்குது, இங்கே 12 மாதமாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வந்து நான் எவ்வளோ வந்து தங்கத்தை சேமித்து வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து போன ஆகஸ்ட்டில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண போகும்போது கோல்டு ரேட்டு 9,000 சொச்சம் தான் இருந்தது. நான் வந்து 1 பவுனுக்கு ஒரு செயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 1 பவுனுக்கான அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது ஒரு 75,000 கிட்ட கட்டி வச்சுருந்து 1 பவுன் வந்து நான் சேமித்து வச்சுருந்தேன். ஸோ 10 மாதம் முடிஞ்சு நகை நான் வந்து எடுத்துக்கலாம். அப்போ வந்து 10 மாதம், இப்போ 12 மாதம் மாற்றிட்டாங்க. ஸோ வந்து நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து சேமித்து வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் அந்த ஸ்கீம் முடிஞ்சு என்ன நகை எடுத்திருக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு பில்லை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன நகை வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு பில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி வந்து என் தம்பிக்காக தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவன் வந்து பெருசாக அவனுக்கு சேமிப்பு பற்றி ஐடியா கிடையாது. அவன் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தான், அந்த மாதிரி காசு கொடுத்து ஏதாச்சும் ஒரு நல்ல விதமான சேவிங்ஸ் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, கோல்டு தான் எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிஞ்சுது. அதில் வந்து நமக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கிறதுல நம்ம சேர்ந்தால் தான் நமக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும். நம்ம ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறோம், ஒரு அவசரத்துக்கு நமக்கு வந்து கை கொடுக்குறது பார்த்திங்கன்னா தங்கமாக தான் இருக்கும். ஸோ அதனால்
இந்த ஸ்கீம் வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு இதில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸ்கீம் முடிஞ்சு நகை எடுக்கும்போது அவனையுமே கூப்பிட்டுட்டு போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகையாக அவன் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எம்ஏசி பாஸ்கர் வந்து ரொம்ப பெரிய கடையெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு பெரிய கடை அந்த மாதிரி தான் இருக்கும். கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. மற்ற நகை கூட கொஞ்சம் இருந்தது. ஆனால் செயின் எல்லாம் ஒரு பவுனுக்குலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 ட்ரே தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த 2 ட்ரே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுலேருந்து சூஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து அவன் ஒரு ஒரு நகையாக வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் அவன் போட்டு பார்த்தான். அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு 1.5 பவுன் 2 பவுன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா அது டிசைனுமே வந்து அருந்து போகிற மாதிரியான டிசைன் தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி யூஸ்லாம் அதை பண்ண முடியாது. ஃபங்க்ஷனுக்குமே யூஸ் பண்ணால் கூட அருந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் நம்ம இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா அதே டிசைனில் தான் எங்கள் அம்மா ஒரு செயின் வாங்கினாங்க. அந்த செயினுமே பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து ஒரு மாதிரி கட் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. அதை தான் நான் வந்து மங்களில் கொடுத்து தங்கமகள் திட்டத்தில் கொடுத்து வச்சுருக்கிறேன். 11 மாதம் கழித்து புது நகை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கவே இல்லை. எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தான். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து ஷாப்பிங் பண்ண வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப நேரமாக நாங்கள் டிசைன்லாம் பார்க்குறத பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த கடைக்காரங்களுக்கு தெரியாமல் அந்த சேல்ஸ் பர்சனுக்கு தெரியாமல் எங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா இந்த செயினை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க தம்பி, என் பையனும் இந்த மாதிரி வாங்கினான், அந்த செயின் வந்து சீக்கிரமாக கட் ஆகிட்டு டெய்லி யூஸும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு கூட வியர் பண்ணுறதுலாம் பார்த்து தான் பண்ணணும், இந்த மாதிரி டிசைன்லாம் அருந்துரும், சீக்கிரமாக வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் சொன்னேன் அவங்ககிட்ட, பார்த்தியா நான் சொன்னது நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 3 டிசைனை வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக வந்து இந்த டிசைனை வந்து எடுத்துட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் பார்த்ததுலேயே இது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதையே சூஸ் பண்ணிக்கிட்டோம். வந்து ஒரு பவுனு ஒரு கொஞ்சம் மில்லி கூட தான் வந்தது. ஏன்னா கரெக்டாக ஒரு பவுனுக்குள்ளே நம்மளால் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த கொஞ்சம் மில்லி கூட வர்றதுக்கு அன்னைக்கு ரேட்டு அப்புறம் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணி தான் வாங்கினோம். சரி கொஞ்சம் மில்லி கூட தானே வருது பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதையே நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து இந்த செயின் எப்படி இருக்குன்றத கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இது பார்த்தீங்கன்னா ஜென்ஸு அப்புறம் லேடிஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது செயின். செயின் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை இந்த மாதிரி ஸ்கீமில் ஜாயின் பண்ணி தங்கத்தை வந்து சேமிங்க. இப்போ பில் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து எனக்கு 8 கிராமில் கிடைக்கல. ஒரு பவுனோட கொஞ்சம் 50 மில்லி அதிகமாக தான் கிடச்சிது. இந்த 50 மில்லிக்கு மட்டும் அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் போடும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்த பில் பார்த்திங்கன்னா ஒரு 980 ரூபா அந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் பேசினதுக்கப்புறம் ஒரு 150 குறைச்சிக்கிட்டாங்க. 800 மட்டும் நாங்கள் கொடுத்து இந்த நகையை வந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த ஸ்கீமில் வாங்கினதுனால பார்த்திங்க அப்படின்னா புக் பண்ணி வச்சதுனால அமௌண்ட்லேயும் எனக்கு பெனிஃபிட் கிடச்சிச்சு. ஏன்னா நான் புக் பண்ணி வைக்கும்போது 9000 கிட்ட தான் இருந்தது கோல்டு ரேட்டு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரேட் எந்தளவுக்கு ஏறிடுச்சுன்னு. ப்ளஸ் வந்து வேஸ்டேஜ் பெனிஃபிட்டும் கிடச்சிது, ஜிஎஸ்டி பெனிஃபிட்டும் கிடச்சிது. பெனிஃபிட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000 40,000 ரூபாய்க்குள்ளே இந்த நகைக்கு ஒரு பவுன் நகைக்கு எனக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு பக்கத்தில் லோக்கல் ஷாப் இருந்ததுன்னா இந்த மாதிரி விசாரித்து பார்த்து ஸ்கீம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.